ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமர்ஜென்சி ஃபேமிலி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. காலையில் நம்ம பிளான் பண்ண மாதிரி எழுந்திரிக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அறக்க பறக்க தான் இருக்கும். அந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக செஞ்ச சமையல் தான் இது. பீட்ரூட் துருவி தேடி பார்த்தா அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், 2 வரமிளகா, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு இந்த சைடு வச்சுட்டேங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சாதம் வந்து வச்சுருந்தேன், அதுவும் வந்து வெந்துருச்சு. அதை வந்து வடிக்கிறதுக்கு விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா இது பாருங்கள், பீட்ரூட் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓமம் வாட்டர் கேட்டிருந்தா. பார்த்திங்கன்னா ஓமம் வறுத்துட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுவும் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பீட்ரூட் வந்து வெந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஆயில் கம்மியாக ஊற்றுங்கம்மான்னு சொன்னனால இந்த ஸ்ப்ரே வச்சு கொஞ்சமாக அடிச்சு விட்டு அதை இருக்கிற எண்ணெய் அந்த தண்ணியோடு வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. பீட்ரூட் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேகிற கேப்பில் நான் வந்து ஒரு காளான் பாக்கெட் இருந்தது, அதை வந்து நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து என்னோடய பொண்ணு வந்து ஃப்ளாஸ்கில் வந்து நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், அதனால் அதை வந்து கொஞ்சமாக ஃப்ளாஸ்க்லேயும் எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கு வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். அவங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது இது வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓம வாட்டரும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நானும் ஒரு அரை டம்ளர் எடுத்து வந்து குடிச்சுக்கிட்டேன். இது வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காளானும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி வெந்துருச்சுங்க காளான். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். இங்கே வந்து மீடியம் சைஸில் வந்து ஒரு 2 தக்காளி பழமும் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து இந்த காளானோட சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வதக்கி விட்டுட்டுருக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன் தோசைக்கு வந்து நைட்டே ரெடி பண்ணி நைட்டும் அந்த டிஃபன் தான் செஞ்சோம். காலையிலையும் அதைவே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பன் தோசையும் ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம காளான் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதிச்சு வந்துருச்சு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து நேற்றுக்கு செஞ்ச பச்சை பயிறு குழம்பு, இந்த தக்காளி குழம்பு இது எல்லாமே இருக்கிறனால நான் குழம்பு கொஞ்சம் தாங்க சேர்த்தேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா 100 கொதி வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம். காளான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து முட்டை கேட்டிருந்தா, சரின்னு 2 முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே வந்து இந்த பன் தோசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்குள்ளே என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாளுங்க. ஓகே, அதுக்குள்ளே நான் வந்து பன் தோசையும் சுட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முட்டை, சாதம், காளான் குழம்பு, பீட்ரூட் பொரியல், கூடவே வந்து பன் தோசையும் நைட்டு செஞ்ச தக்காளி குழம்பும் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எமர்ஜென்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.